வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டதோட பலன் அப்பா வீட்டுக்கு கூட நிம்மதியாக வர முடியலங்க. பல மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்பா வீட்டில் வந்து இருந்து ஒரு 2 நாளாவது கண்டிப்பாக வந்து இருந்து ஃபுல்லாக ஒரு 2-3 விஷயம் ஆசைப்பட்டிருந்தேங்க. சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகணுன்னு அதையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணுன்னு சொல்லி எப்படியோ ஒன்று போன வாரம் வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் அங்கேயே வேலை வந்து கமிட்மெண்ட் ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்குது. வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுங்க. நம்ம ஏதாவது வாழ்க்கையில் பண்ணணும், சும்மாவே இருந்து என்ன பண்ண போகிறோன்னு. அப்போ சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சும்மாவே சுற்றிட்டு இருக்கோன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரெஸ் போய் இப்போது ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் எப்படியோ போராடி. ஆனால் இப்போ அந்த வேலையை கரெக்டாக நடத்தி கொண்டு போகணும், லைஃப் லாங் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸில் இப்போ எங்கேயுமே போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்லன்னு சொல்லலாம். அம்ச்சி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கூட ஃபோனில் கூட பேசுறதில்ல. நிறைய பேர் கூட ஃபோனில் ரிலாக்ஸ்டாக ஒரு 1/2 மணி நேரமாவது ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பேன். இப்போல்லாம் வெட்டி கதை பேசுறதுக்கு நேரமே இல்லைங்க. எதை எடுத்தாலும் ஓகே அதுங்களா இதுங்களா பசங்களோட ஹோம்ஒர்க் ஸ்டாஃப்ஸுன்ட்டு பிஸியாக முக்கியமான கதை மட்டும்தான் பேசுறதுக்கு ஃபோனை எடுக்க வேண்டியதாக இருக்குது. யாரையுமே போய் ஓகே சொந்த பந்தத்தை பார்க்கலாம், ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ்டாக போகிறதுக்கான சான்ஸே கிடைக்க மாட்டேங்குதுங்க. போகணுன்ற அவசியம் இருக்கும்போது மட்டுமே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபங்க்ஷன்ஸுமே அப்படி தான், கம்பல்ஷன் இருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சாரீ கட்டலாமா, புதுசாக ட்ரெஸ் எடுத்து போடலாமா அப்படியெல்லாம் ஆசையாக இருக்கும். இப்போல்லாம் போகணுமே அப்படின்ற கடமைக்காக போகிற அளவுக்கு வேலை ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுங்க. இந்த டைம் கண்டிப்பாக அம்ச்சி மீட் பண்ணிவிட்டு தம்பியோட குழந்தையும் பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணும். 2 நாளில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் திருப்தியாக இருந்துச்சுங்க. அதுக்காகவே அம்மா கூட சண்டை போட்டு எப்படியாவது அம்ச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், உனக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு எங்கள் அம்மா வேலையும் கெடுத்து போய் ரிலாக்ஸ்டாக அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தம்பி குழந்தையும் போய் ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேங்க. ஆனால் அடித்து பிடிச்சி தான் அந்த அன்றைக்கும் முடித்த கையோடு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி அடித்து பிடிச்சி போனேங்க. பை.